வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த பிப்ரவரி மாத வாக்குத்தத்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற யாவரையும், இந்த ஒளிப்பதிவு மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமாகவே கர்த்தர் அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. கடந்த ஜனவரி மாதம் முடிந்து இந்த 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்தில் நாம் துவங்குவதற்கு முன்பாக தேவ சமூகத்திலிருந்து துவங்கும்படியாக வந்திருக்கிறோம் இல்லையா? இது ஒரு நல்ல ஒரு பழக்கம், இது ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். காரணம் ஏன்னாக்கா, கர்த்தரோடு கூட, கர்த்தருடைய வார்த்தையோடு கூட இந்த மாதத்தை துவங்கும்படியாக வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்ம தேவனோடு கூட துவங்குறோம் முதல் நாள். அல்லேலூயா. அது ஒரு ஆசீர்வாதமுள்ள நாளாக, வாரங்களாக, மாதங்களாக தேவனாய் கர்த்தர் நமக்கு முடிய பண்ணுகிற தேவன். இந்த 2024ஆம் ஆண்டின் துவக்கத்தில் தேவன் நமக்கு பிரதானமான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று. அப்படி ஆரம்பித்து இந்த ஆண்டின் துவக்கத்தில் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கடந்த மாதமெல்லாம் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. அவர் வார்த்தையை கொடுத்து வழி நடத்தினார். அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாமும் கூட அந்த ஒரு மாதம் முழுவதுமாக கடந்து வந்தோம். அதை தொடர்ந்து இந்த 2வது மாதமாகிய பிப்ரவரி மாதத்திலும் கர்த்தர் சபையாகிய நமக்கு தருகின்ற வார்த்தையை நாம் வாசிப்பதற்கு முன்பாக கடந்த சில தினங்களாக கர்த்தர் சபைக்கு என்ன வார்த்தையை தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அடியேன் காத்திருந்த போது தேவனாய் கர்த்தர் சபைக்கு நல்ல ஒரு வார்த்தைகளை நமக்கு அவர் தருகிற தேவன். அல்லேலூயா. உபாகம புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 31ஆம் அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொண்டு 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கவனிப்போம். நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தை முழுவதுமாக நல்ல ஒரு பலப்படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. மோசே மூலமாக தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படியே சொல்லி அப்படியே நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை முழுவதுமாகவே நமக்கு நல்ல ஒரு வார்த்தை தான். ஆனால் இதில் குறிப்பாக ஒரு காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? என்ன வார்த்தை அப்படின்னாக்கா, இந்த நாளில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு அவர் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர். அல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அவர் நம்மோடு கூட வருவாராம். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் தேவனாய் கர்த்தர் இந்த மாதத்தில் சபைக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை. நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவர் நம்மோடு கூட வருவார். அல்லேலூயா. நம்ம நினச்சிக்கலாம், நீங்கள் இந்த மாதத்தில் எத்தனையோ காரியங்களை நீங்கள் வச்சிருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற காரியங்கள் இருக்கலாம்,
எல்லா காரியத்திலேயும் தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட அவர் வரப்போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, குறிப்பா இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவார் அப்படின்ற ஒரு வார்த்தையை வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா பாருங்க. நம்மோடு கூட எப்பவுமே யாருமே தொடர்ச்சியாக இருக்கவே முடியாது இல்லையா? ஆனா இவரால தான் இருக்க முடியும். அல்லேலூயா. இவர் தான் அந்த வார்த்தைக்கு அவர் என்ன பண்ணுவாரா? நிறைவேற்றுகிற தேவன். சொல்லுகிறதை சரியாய் நிறைவேற்றுகிற தேவன் இவர் தான். அல்லேலூயா. அப்ப இவரால தான் சொல்றதை அவர் நிறைவேற்ற முடியும். எத்தனையோ சூழ்நிலை நம்ம கடந்து போகிறோம். எத்தனையோ காரியங்கள்ல கடந்து போகிறோம். எத்தனையோ வேலைகளுக்கு, தொழில்ல, குடும்பத்தின் காரியங்களுக்காக கடந்து போகிற அநேக சூழ்நிலைகள் உண்டு. எல்லா சூழ்நிலைகளும் எல்லாருமே நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த முடியாது இல்லையா? ஆனா இந்த தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மோடு கூட வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை அவர் வழி நடத்துகிற தேவனா இருக்கு. அப்போ நம்மோடு கூட அவர் வருகிறார் என்கிறதான வார்த்தையை நம்ம கேட்கும்போது எத்தனை சந்தோஷமாய் இருக்கிறது. காரணம், 2024ஆம் ஆண்டு வாக்குத்தத்தத்தை நாம் பெற்று இருக்கிறோம். பிரதானமான வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை இணைத்து இந்த வாக்குத்தத்தமும் செயல்படுகிறதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷம் இல்லையா? அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அவர் நம்மோடு கூட கடந்து வருகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நமக்கு உதவி செய்ய தேவனாய் கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நீங்கள் சுதந்திரிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட அவர் கடந்து வருகிறார். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே வருகிறார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். உன் கூடவே தான் வருவாரா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குதா? உங்களோட கூட தான் வருவார். இந்த மாதத்துல நீங்க தனியா இருக்கிற மாத்திரம் நினைச்சுக்காதீங்க, நீங்க கஷ்டப்படுற நினைச்சுக்காதீங்க. எல்லாவற்றிலையும் கர்த்தர் உங்களோட கூட வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப இவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த பிப்ரவரி மாதத்துல, இந்த மாதம் முழுவதுமாக நான் உன்னோட கூட தான் வருவேன். அல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த 2ஆம் மாதமாகிய பிப்ரவரி மாதத்துல நம் ஆண்டவராகிய தேவன், அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட எல்லா காரியங்களிலேயும் அவர் வருவார். அல்லேலூயா. நம்ம கூட பல யோசனைகள்ல வந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க வரும்போது பல யோசனைகள்ல, பல சிந்தனைகள்ல நீங்க வந்திருக்கலாம் இல்லையா? தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒரு தெளிவில்லாமல் என்ன செய்வதுன்னு பல காரியங்கள் உங்க தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்க நினைத்தவர்களாய் வந்திருக்கலாம். உங்களுடைய குடும்பத்தை குறித்து சில பேர் இந்த குடும்பத்தின் காரியங்களை இது எப்படி நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி தெரியாதவர்களாய் நீங்கள் வந்திருக்கலாம். இல்ல குடும்ப அங்கத்தினர் குறித்து நீங்க சில காரியங்கள் நீங்கள் நினைத்துக்கொள்ளலாம். குடும்ப அங்கத்தினர் குறித்து சில பேருடைய வாழ்க்கையில குடும்ப காரியங்களை, குடும்பத்துக்குண்ட பொருளாதார காரியங்கள், பண காரியங்கள் குறித்து நீங்க பல யோசனைகள்ல நீங்க வந்திருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் குறித்து, இந்த மாதத்துல பல காரியங்களை நான் அதை சொல்லி இருக்கிறேன், நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பல சிந்தனைகளோடு கூட வந்திருக்கலாம். சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம சில காரியத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி பிரயாசப்படுகிறோம். அந்த காரியம் இன்னுமே நடைமுறை வரலையே அப்படின்னு சொல்லி ஏக்கத்தோடு கூட நீங்க இந்த பிப்ரவரி மாதத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், தேவ சமூகத்துல வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்கள் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் தாமே உங்களோடு கூட அவர் கடந்து வருவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட அவர் கடந்து வருவார். அப்படியானால் தேவன் நம்மோடு கூட வருவார் என்று சொன்னால், நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கையானது ஒரு பிரயாண பாதை. நம்ம ஒரு நாளும் கடந்து போகிறோம் இல்லையா? நம்ம வாழ்க்கை, நாங்கள் வீட்டில் நம்ம இருந்தாலும் வேலைக்கு போகிறோம், பல காரியங்களுக்காக பல சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகிறோம். ஒவ்வொரு நாளும் மூடிக்கொண்டு தான் இருக்கிறது. நம்ம வாழ்க்கை என்னும் பிரயாணத்துல நம்ம கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இது ஒரு பாதை. நாம் கடந்து போகிறவர்களாய் இருக்கிற இந்த பாதையில கர்த்தரும் நம்மோடு கூட இணைந்து கொள்கிறார். அல்லேலூயா. உங்களோட கூட கர்த்தரும் இணைந்து கொள்வாராம். எவ்வளவு ஒரு பெரிய ஒரு காரியம் பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். அப்ப கர்த்தர் நம்மோடு கூட அவர் என்ன செய்வாராம்? உங்களோடு கூட இணைந்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். உங்களோடு கூட வருகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மோடு கூட வருவார் என்று சொன்னால், தேவன் நமக்கு அதனால கிடைக்கும் நன்மை என்ன என்று சொல்லி வேதத்துல அதை குறித்து தியானிக்கும் போது வேதாகமத்துல வாசிக்கலாம். உபாகம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று
நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இத யாருக்கு சொன்னார்னாக்கா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடிந்த பிறகு சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. 40 வருஷத்தை முடித்த பிறகுதான் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாய் கர்த்தர் எகிப்தில இருந்து கானான் தேசத்தை வாக்குத்தத்தமாக சொல்லி அந்த பிரயாண பாதையில 40 ஆண்டுகள் நடத்தினாராம். 40 ஆண்டுகள் இவர்கள் எங்க தான் நடந்தாங்கனாக்கா வனாந்தரத்துல தான் நடந்தார்களாம். சுற்றிலுமாய் வனாந்தரம் தான். ஆகிலும் இவர்கள் தேவன் சொன்ன வாக்கத்தை நம்பி அவர்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு கடந்து போனார்கள். தேவனும் அவர்களோடு கூட கடந்து போனாராம். இல்லையா? நம்ம அதிகமாக நம்ம தெரிஞ்ச ஒன்று இல்லையா? அக்கினினாலும் மேகத்தினாலும் அவர்களோடு கூட கடந்து போனார், அவளை விட்டு விலகவே இல்லை என்று சொல்லி நம்ம யாத்ராகம புத்தகத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்ப தேவனாய் கர்த்தர் இந்த 40 ஆண்டும் அவளோடு கூட தான் கடந்து போனாராம். இவளை கொண்டு போய் அந்த கானான் தேசத்துக்குள்ள அந்த நன்மைகளை சுதந்திரிக்க இவர் அவர்களோடு கூட கடந்து போனாராம். அல்லேலூயா. அப்ப அப்படி கடந்து போன பாதையில அப்பத்துக்கு குறைவே இல்லை, இறைச்சிக்கு குறைவே இல்லை, தண்ணீருக்கு கூட குறைவே இல்லாமல் இருந்துச்சு. அதை பார்க்கிலும் இங்க நம்ம வேத வசனத்தை வாசித்தோம், வஸ்திரம் கூட பழதையா போலியா. அல்லேலூயா. பாதரட்சை கூட தேஞ்சே போலியா. ஏன்னா வனாந்தரத்துல வாங்க முடியாது. அல்லேலூயா. தேவன் எவ்வளோ ஒரு கரிசனையா நடத்தினார் பாருங்களேன். அப்ப தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் நடத்தின விதமே ஒரு அற்புதமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் நடத்தினார். அப்ப தேவனாய் கர்த்தர் அவளோடு கூட இருந்ததுனால அவளுக்கு ஒரு குறைவு இல்லாமல் நடத்தினார். இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை. குறைவே இல்லாம அவள் எப்படி ஆரம்பித்தார்களோ வனாந்தர பாதையில கூட தேவன் அவளுக்கு நிறைவாய் கொடுத்துதான் அவளை வழி நடத்தினார். அல்லேலூயா. அப்ப தேவனாய் கர்த்தர் அவளோடு கூட வந்ததுனால அது வனாந்தரமா இருந்தாலும் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்துல நம்மோடு கூட வருவார் என்று சொன்னால், அவர் வருகிறார் என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாய் வருவார். அவர் வரும்போது உங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. எந்தெந்த காரியம்லாம் நீங்க குறைவுகளோடு கூட கடந்த மாதத்துல நீங்க அடி எடுத்து வச்சிருக்கலாம், இந்த புதிய மாதத்துக்குள்ள அப்படி நீங்க இதெல்லாம் இந்த மாசம் நான் ஒன்றுமே ஸ்டைலு அப்படியெல்லாம் நீங்க வந்திருக்கலாம். இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாம் அவர் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சூழ்நிலைகளை எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும், உங்களுக்கு உதவியே இல்லாத சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர் உங்கள் குறைவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவுகளாம் மாற்றுகிற பாருங்க, அதை மாற்றுவதற்கு நம்ம எத்தனையோ பிரயாசம் பண்ணியிருக்கலாம் இல்ல? சில தேவைகளை சந்திப்பதற்கு, சில காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நம்ம ஓடுகிறோம், மாம்சத்தின்படி ஓடுகிறோம் இல்லையா? நம்ம பிரயாசப்படுகிறோம், ஓடுகிறோம், முயற்சி எடுக்கிறோம். ஆனாலும் சில காரியங்கள் முடியாமலே அது நம்ம கடந்து வந்திருக்கலாம். பிரயாசப்பட்டோம் ஆனா முடியல. நம்ம யோசித்து நம்ம பிளான் பண்ணோம் ஆனா அது முடியாமல் வந்திருக்கலாம். தேவனாய் கர்த்தர் சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவர் ஆனபடியால் தேவனாய் கர்த்தர் உங்கள் குறைவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்ற பண்ணுவார். அல்லேலூயா. அவர் வருதுனால இதுவரையிலும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகளை அவர் நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் நமக்கு செய்வார். உங்களுடைய வருமானத்துல, உங்களுடைய கையின் பிரயாசத்துல, வேலையில பாருங்க, இதுவரை உங்களோடு இருந்த குறைவுகள் எல்லாம் நிறைவாய் மாறும். அல்லேலூயா. சந்தோஷமாய் மாறும். அப்படியானால் ஆசீர்வாதமாக அவர் மாற்றுகிற தேவன். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்துல இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. அல்லேலூயா. உங்கள் குறைவுகள் பார்வைக்கு குறைவா இருக்கும், ஆனால் அதை நீங்கள் சுதந்திரிக்கும் போது நிறைவா இருக்கும். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமைக்குள்ளாக நிறைவாய் மாற்றுவார். இரண்டாவது பிளஸிங்கை நாம் பார்க்கும்போது, தேவன் இந்த பிப்ரவரி மாதத்துல அவர் நமக்கு தருகிறதான இரண்டாவது ஆசீர்வாதத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41 அதிகாரம் 13 வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 41 அதிகாரம் 13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. துணையா இருப்பார்னாக்கா அதுக்கு என்ன அடையாளம்னாக்கா நம்மோட கூட தான் இருப்பார்னு அர்த்தம். அல்லேலூயா.
வெளியே இருந்து நான் உனக்கு துணையா இருப்பேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. துணையா இருக்கிறவர் சொல்ல முடியும்னாக்கா இவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அதன் பின்பதாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. உன் தேவனாகிய கர்த்தர் ஆகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணையாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம் இல்லை? துணையா இருக்க யாராலையும் நம்மளால கேரண்டி கொடுக்க முடியாது. நான் துணையா இருப்பேன்னு இன்னைக்கு சொல்லலாம், நாளைக்கே நம்மளால சரியா அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் தரும் 2வது பிளஸ்ஸிங், அவர் நம்மளோடு கூட வருகிறார். எதற்காக? நான் உங்களுக்கு துணையா இருப்பதற்கு. அல்லேலூயா. உங்களுக்கு துணையா இருப்பதற்காகவே தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட அவர் வருகிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில உண்மையாகவே ப்ராக்டிக்கலா நீங்க பார்க்கும்போது நமக்கு யாருமே துணையா இருக்க முடியாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் துணையாய் இருக்க முடியாது. இன்றைக்கு அநேக நிலைமை அப்படிதான். நீங்க கூட யோசிச்சிருக்கலாம், எனக்கு துணையா யாருமே இல்லையே, நான் சப்போர்ட் பண்ணுவதற்கு யாருமே இல்லையே அப்படின்ற ஒரு காரியத்தோடு கூட இன்றைக்கு அநேகர் இருக்கலாம். சிலர் வாழ்க்கையில உதவியே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு, என்ன கொஞ்சம் ஐடியா கொடுத்து எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே, அப்படிப்பட்ட துணை இல்லாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம். சிலர் சோர்ந்து போனவர்களாய் இருக்கலாம், எதுவுமே எனக்கு செட் ஆகல அப்படின்ற ஒரு சோர்ந்து போன நிலைமையில வந்திருக்கான். சிலருடைய வாழ்க்கையில எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, எனக்கு யாருன்னா உதவி செஞ்சா நான் கொஞ்சம் வெளியே வந்துடுவேன், கொஞ்சம் பலமா மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி பல சூழ்நிலைகள் மத்தியில நம்ம கடந்து வந்திருக்கோம். சில பேருடைய வாழ்க்கையில எனக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்வதற்கே எனக்கு யாருமே இல்லையே அப்படின்பட்ட ஒரு துணை இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம வந்திருக்கலாம். பாருங்க, சில பேருடைய வாழ்க்கையில நம்ம உடைத்து கஷ்டப்பட்டவர்களாய், என்னுடைய ஆசீர்வாதத்துக்கு இந்த மாதிரியான கஷ்டத்தை நான் படுறேன்னு சொல்லி, இதுல இருந்து எனக்கு யாரும் துணையா இல்லையான்னு சொல்லி கஷ்டப்பட்டு வேதனையோடு கூட சிலர் வந்திருக்கலாம். தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு இப்பொழுது இந்த மாதத்துல தேவனாய் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் உங்களோட கூட வருவார். அல்லேலூயா. எதற்கு தெரியுமா? 37ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்து பாருங்க. 40ஆம் வசனம், 37ஆம் சங்கீதம் 40ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். எதற்காக? வாசிப்போம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். போதும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற காரியங்கள்ல கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார் என்று சொன்னால், உங்களுக்கு துணையா இருக்கிறான்னு சொன்னா அவர் என்னதான் செய்வார்னா உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. யாருமே செய்ய முடியாத உதவியை செய்வார். அல்லேலூயா. உலகம் கொடுக்க முடியாத அந்த விடுதலையை நமக்கு செய்வார். நம்ம செய்வோம், இந்த இவரை பார்த்தா செஞ்சிருவாரு, அவங்கள பார்த்தா மனுஷன் செய்ய முடியாத உதவி பறத்திருந்து உங்களுக்கு வரும். அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த பிப்ரவரி மாதத்துல அவர் நம்மோடு கூட வருகிறார் என்று சொன்னால், தேவனாய் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கிறார். எதற்குனாக்கா உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. நம்மால கிடையாது, அது வாசித்து பாருங்களேன். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். அல்லேலூயா. நம்மால ஏன் சொல்லுது? இது அவர் தான் விடுவிக்கிறவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிச்சீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்தெந்த வேலையில நமக்கு உதவி செய்வாருன்னா வாசிங்களேன். அதற்கு கொடுக்க வகையில்லாதவன். 29, 40ஆம் அதிகாரம் 29. நீங்கள் அறியீர்களா? நீங்கள் கேள்வி. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. அல்லேலூயா. இது ஒரு உதவி. இதெல்லாம் நம்ம பெற்றுக்க முடியாது. இன்னைக்கு உலகத்துல நம்ம சரீரத்துக்கே நமக்கு உதவி செய்ய நமக்கு முடியாது. அதுக்கே சரியான ஒரு காரியம் நமக்கு உலகத்துல இல்லை. இங்க சோர்ந்து போகும்போது நமக்கு நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிற தேவன் அவர் தான். அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிற தேவன். நம்முடைய ஆத்மாவை யாராலையும் பலப்படுத்த முடியாது இல்லையா? உலகத்தில் இருக்கிற காரியங்கள்லாம் நம்ம பலப்படுத்த முடியாது. ஆனால் இந்த தேவன் நமக்கு துணையா இருக்கிறதுனால, உங்க வாழ்க்கையில இவர் உங்களோடு கூட வருகிறதுனால, உங்களுக்கு சோர்ந்து போகும்போதெல்லாம் பலனை கொடுத்து, சத்துவம் இல்லாமல் இருக்கிற உங்க வாழ்க்கையில உங்க சூழ்நிலை அவர் சத்துவத்தை கொடுத்து அவர் பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் நம்மோடு கூட இந்த மாதத்துல வருகிறபடியால்
அவர் நமக்கு துணையாயிருப்பார். துணையாயிருந்து ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 46:3-4 சொல்லுகிறது, அவர் நம்மை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். அல்லேலூயா. அப்ப தேவ ஜனங்களை தேவனாய் கர்த்தர் அவர் குடும்பங்களோடு கூட கடந்து வருகிறார். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை உங்களோடு கூட கடந்து வருகிறார். காரணம் உங்களுக்கு துணையாயிருப்பதற்காக. அப்ப நமக்கு துணையாயிருக்கிற தேவன் இந்த ஏப்ரல் மாதத்துல நமக்கு உதவி செய்கிறார். எப்படிப்பட்ட உதவி? உன் தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய ஆத்மாவுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு அப்படிப்பட்டதான தேவனாய் கர்த்தர் தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நிச்சயமாகவே தேவனாய் கர்த்தர் உங்களோடு கூட கடந்து வரும்போது உங்களுக்கு அவர் துணையா இருந்து வழி நடத்துவார். தாவீத வேதத்துல நம்ம வாசிக்கும் போது, இந்த தாவீதுக்கு யாருமே துணையா இல்லைங்க. தேவனாய் கர்த்தர் தான் துணையா இருந்தார். அவன் வாலிப வயதுல கர்த்தரை தெரிந்து கொண்டான். கர்த்தரால் அங்க தெரிந்து கொள்ளப்பட்டான். நாம் வாசிக்கிறோம், அன்று முதல் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப தாவீதோடு கூட என்றைக்கு தேவனாய் கர்த்தர் வந்தாரோ அன்று முதல் அவன் வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்தார். அல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் போது ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்களேன். தாவீதோடு கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் எங்கெல்லாம் போனானோ அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப அவனோடு கூட இருந்து தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? அவனை எல்லா காரியத்திலிருந்தும் அவனை ஆசீர்வதித்து தேவனாய் கர்த்தர் உயர்த்தினார். காரணம் இந்த தாவீதால அல்ல, தேவன் தான். ஏன்னாக்கா தாவீது அவன் குடும்பத்திலே ஒரு சின்ன பையன். அப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் தெரிந்து கொண்டு எளியவனை அவர் என்ன பண்றாராம்? குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் மேலாக அவருடைய சரியான ஒரு காரியத்துல இவனை கர்த்தர் அமர் பண்ணுகிறார் என்று சொல்லி 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல நம்ம 8ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கணும் இல்லையா? இங்க பாருங்க, 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்களேன். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். போதும். இப்ப தேவனாய் கர்த்தர் இவனோட கூட இருக்கிறாரு. மனுஷனால இது அவன் வாழ்க்கையில அந்த விருத்தி, தேசத்துல விருத்தி அடையல. ஆனால் தேவனால விருத்தி அடைந்தான். அல்லேலூயா. அப்ப எல்லாமே அவன் கைகுலமாய் அவன் கைக்குள்ள வந்துச்சு. எல்லாமே அவன் அந்த பட்டணத்தை கட்டினான், இடங்களை பிடித்தான், ராஜ்யங்களை கட்டினான் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப எல்லாமே அவனுக்கு அனுகூலமாயிற்று. அப்படியானால் தேவனாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அது மாத்திரம் அல்ல, நீங்க வேதத்துல நீங்க வசனத்தை குறித்து கொள்ளுங்க. நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. 22 25 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது, இந்த தேவன் தாவீதுக்கு துணையா இருந்ததுனால சத்துருக்கள் மத்தியில ஜெயமாக வாழும்படி செய்தார். அல்லேலூயா. அப்ப தேவனாய் கர்த்தர் நமக்கு துணையா இருக்கிறாரு. நீங்க அதை குறித்து வீட்டுல போய் வாசித்து பாருங்களேன். சத்துரு எழும்பி வரும் போதெல்லாம் கர்த்தர் ஆலோசனை கொடுத்து அவனுக்கு துணையா இருந்தார். அல்லேலூயா. இல்லையா? ஆலோசனை கொடுத்தாரா இல்லையா? பெலிஸ்தியர் எழும்பி அவனுக்கு விரோதமா வரும்போது, கர்த்தர் நீ எப்படி போன நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆலோசகரா இருந்து துணையா இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படி செய்தார். அல்லேலூயா. நீங்க கடைசி ஒரு வசனத்தை நீங்க 25ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, சத்துரு எழும்பி வந்தான் தான், ஆனா கர்த்தர் துணையா இருந்ததுனால ஜெயம் இவனுக்கு தான் வந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் நமக்கு துணையா இருந்து நம்மோடு கூட வருவார். நம்ம சந்திப்பதெல்லாம் தோல்வி இல்லை, ஜெயம்தான். அல்லேலூயா. இந்த தேவன் நம்மோடு கூட வருகிறதுனால தேவனாய் கர்த்தர் நமக்கு அவர் ஜெயத்தை பெறுவதற்கு நமக்கு அவர் துணையா இருந்து வழி நடத்துவார். நமக்கு என்ன பண்ணுவார்னா, ஆலோசனை தருவார், நமக்கு அவர் போதிப்பார், நமக்கு சரியான பாதையில அவர் வழி நடத்துவார். ஆகையினால இந்த பிப்ரவரி மாதத்துல தேவன் தம்முடைய ஜனங்களாகிய நமக்கு அவர் உங்களுக்கு துணையா வருவார் உங்க வாழ்க்கையில. காரணம், நீங்கள் ஜெயமுள்ள பாதையில கடந்து போகும்படியாக, ஜெயத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட அவர் கடந்து வருவார். எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா. சத்துருக்கெல்லாம் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு மத்தியில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. சத்துருக்கெல்லாம் பார்க்கும்படி தான் வைப்பார். அதனால சத்துரை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஏற்கனவே முதல் வாசிட்டோம், அவளுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம கூட ஒருவர், நமக்கு துணையாக வருகிறவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட வருகிறதுனால சத்துருக்கள் இருந்தாலும் சத்துருக்கள் மத்தியில ஜெயத்தை நமக்கு அவர் கொடுக்கும்படியாய் நமக்கு அவர் துணையாக வருவார். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம போராடி கொண்டு இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நன்மைகளுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, உயர்வுக்காக
விசேஷமான நன்மைகளுக்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். தேவனாய் கர்த்தர் நீங்கள் முயற்சி செய்கிற எல்லா காரியத்திலும் ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்படுகிற காரியங்களை ஜெயத்தை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அப்போ ஜெயமான பாதையில் நமக்கு துணையாக இருந்து அவர் வழி நடத்துவார். காரணம், இந்த தேவன் நம்மோடு கூட வருகிறபடியால். மூன்றாவது பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்கலாம். இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் தருகிற மூன்றாவது பிளஸ்ஸிங், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் நம்ம வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 வரை. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவும் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாகட்டும். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும்போது சீஷர்கள் இயேசுவோடு கூட படவுல கடந்து போகிற ஒரு சூழ்நிலையை நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்து அவளோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் அவர் பின்பதாக அவர் படுத்து உறங்கி இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இவர்கள் கடந்து போகிறார்கள். அவங்க போகும்போது கடலில் திடீர்னு பலத்த காற்று உண்டாகி அது சுழல் காற்று போல எழும்பி என்ன பண்ணுதான், படகையே உடைக்கிற அளவுக்கு அது எழும்பி வந்து மோதிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா? மோதிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 39ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து அங்கே நிச்சயம் இருக்கிறார். சீஷர்களும் ஒரு பயம் வந்துடுச்சு. என்னன்னாக்கா, எப்படியாவது கடலில் வந்து நம்ம உழுந்து எல்லாம் அப்படியே எல்லாம் இறந்துரும் பொழுகுது, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்துச்சு, யாராலையும் காப்பாற்ற முடியாது பொழுகுதே அப்படின்னு சொல்லி அவரை ஏன் எழுப்புறாங்கனாக்கா, இவர் அற்புதம் செய்வார்னு எழுப்பல, இவர் பார்த்தா நிம்மதியாக தூங்குகிறார், அதை தான் எழுப்பினாங்க. புரியுதுங்களா? அவருடைய ஒரு சூழ்நிலை என்னன்னாக்கா, இவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுவார் என்பதை அறியாமல் இருந்தார்கள். அல்லேலூயா. இவர் என்னன்னாக்கா, நாங்களாம் கஷ்டப்படுறோமே, இவனுடைய பிரச்சனை என்னன்னா, நாங்களாம் கஷ்டப்படுறோமே, நீ மாத்திரம் நிம்மதியாக தூங்கின்னு வரீங்களே, நீங்களே வந்து கஷ்டப்படுங்க. அவனுடைய நோக்கம் அதுதான். ஆனால் இவர் எழுந்து கஷ்டப்பட வைக்கல, காற்றையும் கடலையும் அதச்சினார். அல்லேலூயா. அப்ப இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. இந்த செய்கிறவர்களோடு கூட கடந்து போனார். அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்க்கை என்னும் குடும்பத்துல அவர் உங்களோடு கூட கடந்து வருவார். அல்லேலூயா. உங்கள் பிரமிக்கத்தக்க ஆச்சரியப்படத்தக்கதான அதிசயங்களை அவர் நமக்கு நம்முடைய கண்கள் காணும்படியாய் அவர் நம்மோடு கூட கடந்து வருவார். அல்லேலூயா. மரியாள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை 49ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, இது எங்களால முடியாது, ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும்போது சந்தோஷமாய் சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் பாருங்க, நீங்க யோசிக்கவே முடியாத காரியங்களை அவர் செய்வார். இவங்க யோசிக்கவே இல்லை, கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார், அதிசயங்களை செய்கிறவர். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். அல்லேலூயா. எந்த இடத்துல இருந்து செய்ய முடியாது, எந்த இடத்துல எல்லாம் நம்ம இந்த காரியத்தில் ஆகுமா அந்த காரியத்தில் ஆகுமா அப்படின்னு நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறபடியால் அவர் நிச்சயமாய் ஆச்சரியப்படும்படி அதிசயங்களை செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்ப இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் என்று சொன்னால் நம்முடைய புத்திக்கு மேலான அற்புதங்கள். இல்லையா? அவங்க ஆச்சரியப்பட்டானா, ஐயோ இது கூட கீழ்ப்படிதுப்பா, மனுஷனுக்கு தான் சுகம் கொடுத்தா நம்ம பார்த்தோம், காற்று கடலை கூட இதை யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாதே அப்படிதான் நினைச்சாங்க. அதையும் அடக்கி ஆளுகிறவர் அவங்களோட கூட இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமக்கு விரோதமான சத்துருக்கள் கூட எழும்பலாம், அதெல்லாம் விட்டுடுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதெல்லாம் ஆஃப் பண்றார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமான உங்களை துக்கப்படுத்துற காரியம்லாம் வச்சுன்னா ஆஃப் பண்றார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் மனுஷன் மூலமா சத்துரு எத்தனையோ சூழ்நிலைகள் எழும்பலாம், ஆஃப் பண்ணிடுவார். அல்லேலூயா. ஆனால்
வேதம் சொல்லுகிறது, நம்முடைய கண்கள் அதிசயங்களை காணும்படி செய்வார். அல்லேலூயா. அற்புதங்களை காணும்படி அவர் செய்வார். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் சாதாரணமான தேவன் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த தேவன் நம்மோடு கூட வருவார் என்று சொன்னால் உங்களுடைய குறைவுகள் ஒன்றுமே இருக்காது, எல்லாம் நிறைவாய் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த தேவன் உங்களோடு கூட வருவார் என்று சொன்னால் அவர் உங்கள் வாழ்க்கையில் நம்ம வாசித்தோம், உங்களுக்கு துணையாயிருந்து அவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். இந்த தேவன் நம்மோடு கூட வருவார் என்று சொன்னால் உங்களுடைய கண்கள் அதிசயங்களை அற்புதங்களை காணும்படி அவர் செய்கிற தேவன். நல்லா எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம் தேவனாய் கர்த்தரை நோக்கி நன்றி சொல்லி நம் தேவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கலாமா? இந்த வேத வசனங்களை தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் தேவனாய் கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு கொடுத்திருக்க இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட அவர் வருகிறார். அல்லேலூயா. சந்தோஷமா எழுந்திருக்கலாமா? கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். ஒரு குறைவும் இந்த மாதத்துல உங்களுக்கு வராது. அல்லேலூயா. விசுவாசத்தோடுக்குள்ள சொல்ல ஆமென் சொல்லாமா? கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்துல அவர் நம்மோடு கூட வருகிறபடியால் அவர் நமக்கு துணையாய் இருப்பார். சகலமும் ஜெயமாய் மாறும். அல்லேலூயா. இந்த பிப்ரவரி மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட வருகிறபடியால் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் அதிசயங்களை நம்ம கண்கள் காணும்படி அவர் செய்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 3 ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லி துதிக்கலாமா? அவர் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சர்வத்தையும் அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். தேவனாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் நமக்கு துணையா இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது எத்தனை சந்தோஷம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். அல்லேலூயா.